மூத்த சிங்கள நடிகைகளை விடுவியுங்கள், நாடாளுமன்றத்தில் கெஞ்சிய தலைவர்கள். சபையில் இனவாதத்தை கக்கிய சிங்கள எம்பியை ஓடவிட்டு தாக்கிய தமிழ் எம்பிகள். 5 தமிழர்களை அமைச்சர்களாக்கி அழகு பார்த்த ஜனாதிபதி ரணில். அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கு மைத்திரி வைத்துள்ள ஆப்பு. தேசிய பட்டியல் 1 பில்லியனிற்கு விற்றார் பெசல் ராஜபக்ஷ. நாடாளுமன்ற உறுப்பினரின் தொழில் என்ன, சபையில் கேள்வி எழுப்பிய சாணக்கியன். கைது செய்யப்பட்டுள்ள மூத்த சிங்கள நடிகை தபிதா அபேரத்னவை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாச சபை தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சியின் தலைவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்தார். நடிகை தபிதா அபேவர்த்தனவை பார்க்க இன்று கோட்டை காவல்துறைக்கு சென்றிருந்தேன். அவர் உண்மையில் ஒரு பொது போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவரை 9ஆம் தேதி காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் நேற்று தியத்த உயன பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார். நடிகை வேட்டையாடப்படுகின்றது என்பதை சபாநாயகரிடம் கூற விரும்புகின்றேன். அதை நிறுத்துங்கள். அவர் எந்த சட்டவிரோத செயலையும் செய்யவில்லை. அவர் வன்முறையில் ஈடுபடவில்லை. பொது தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தவில்லை. மனித உரிமைகளை பயிற்றுவித்து வருகின்றார். எனவே தயவு செய்து தபிதா அபேரத்னவை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். புதிய அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை தமிழ் ராஜாங்க அமைச்சர்களாக அரவிந்தகுமார், காதர் மஸ்தான், வியாளேந்திரன், சுரேன் ராகவன், பிள்ளையான் ஆகியோரும் இன்று அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டனர். அதன்படி இன்று பதவியேற்ற 37 புதிய ராஜாங்க அமைச்சர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஜெகத் புஷ்பகுமார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர், ரஞ்சித் சியம்பலாபட்டிய நிதி ராஜாங்க அமைச்சர், லசந்த அழகியவண்ண போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர், திலும் அமுனுகம முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர், கனக ஹேரத் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர், ஜானக வக்கும்பர மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர், செஹான் சேமசிங்க, மொஹான் பிரியதர்ஷன டி சில்வா விவசாய ராஜாங்க அமைச்சர், தேனுக விதானகே பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வேடமைப்பு ராஜாங்க அமைச்சர், லொஹான் ரத்வத்தை பெரும் தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர், ரோகண திசநாயக்க விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சர் ஆகியோரின் அமைச்சு பதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுஜன பெரமுனவிற்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தம்மிக பெரேராவிற்கு 1 பில்லியன் ரூபாவிற்கு பெசல் ராஜபக்ஷ விற்றுள்ளதாக மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதில் பொதுஜன பெரமுனவிற்குள் குழப்பங்கள் தொடர்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பணத்திற்கு விற்றதாக கூறும் மேர்வின் சில்வா இது தொடர்பான ஒப்பந்தத்துடன் தொடர்புடையவர் பெசல் ராஜபக்ஷ என்று குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடக கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் இன்று இடம்பெற்ற நிலையில் 5 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்றைய 37 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதில் ஆளும் கட்சி அதாவது பொதுஜன பெரமுன கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தெரிவு தொடர்பில் பல குழப்பங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பெசல் ராஜபக்ஷ அமெரிக்கா செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகள் தொடர்பாக பின்வரிசை உறுப்பினர்கள் கட்சி தலைமைக்கு பலத்த அழுத்தம் பிரயோகித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ராஜாங்க அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பதவியேற்பு நிகழ்வில் பல கட்சிகளைச் சேர்ந்த 37 பேர் ராஜாங்க அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்காமல் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரஞ்சித் சியம்பலாபட்டிய, லசந்த அழகியவண்ண, ஜெகத் புஷ்பகுமார, சாமர சம்பத் நாயக்கு ஆகிய 4 பேர் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை பெற்றுள்ளனர். மேலும் அமைச்சரவை அமைச்சர் பதவிக்காக துமிந்த திசநாயக்க காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் சபை அமர்வுகள் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது. இதேவேளை 100 கோடி சொத்துக்களை கொண்டு அரசியல்வாதி யார் என்பதை நாடாளுமன்றத்தில் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் நேற்று வலியுறுத்தியிருந்தார். சிங்கள பத்திரிகையொன்றில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்தில் அவர் கேள்வியும் எழுப்புகிறார். மே 9 வன்முறையின் போது எரிக்கப்பட்ட வீட்டிற்கு நாடாளுமன்ற
உறுப்பினர் ஒருவர் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளதாக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனை மேற்கோள் காட்டிய சாணக்கியன் 100 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொண்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார், அவரது தொழில் என்ன, அவர் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ளாரா என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சிங்கள பௌத்த நாட்டில் பழைய தூபிகளை பராமரிப்பதற்கு எவருடைய அனுமதியும் தேவையில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இனவாத கருத்தினை நேற்று சபையில் தெரிவித்திருந்தார். இதற்கு பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று சபையில் கண்டனம் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது சிங்கள பௌத்த நாடு. இதன்படி இங்கு பழைய தூபிகளை பராமரிக்க எவருடைய அனுமதியும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு நாட்டில் என்றால் பெரும்பான்மையான மதம் ஒன்றிற்கு வேறு மதத்தை சேர்ந்த ஒருவர் இடையூறு ஏற்படுத்தினால் அதற்கு மறுநாள் அவர் காணாமல் போயிருப்பார். குருந்தூர் அசோக விகாரை என்பது 2000 வருடங்கள் வரையில் பழமையான பௌத்த விகாரை தொகுதியாகும். தீபவம்சம் மற்றும் மகாவம்சத்திற்கு அமைய குருந்தூர் உண்மை கதையை எழுதிய வரலாற்றிடமாகும். அங்கு அகழ்வுகளின் போது புத்தர் சிலைகள் உள்ளிட்டவை மீட்கப்பட்டன. ஆனால் அங்கு எந்த இடத்திலும் இந்து ஆலயம் இருந்தமைக்கான சாட்சியம் இல்லை. இதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிகள் அன்று நடந்த சம்பவத்துக்கு வெட்கப்பட வேண்டும். அன்று விடுதலை புலிகள் மக்களையும் அரந்தலாவ பிக்குகள் உள்ளிட்டவர்களை கொலை செய்யும் போதும் கொழும்பில் இந்து ஆலயங்களில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டன. பௌத்தர்கள் எந்த தடைகளையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் நீங்கள் செய்யும் வேலையால் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அவமானத்தையே கொண்டு வந்துள்ளது. இது பௌத்த நாடாகும். சிங்கள பௌத்த நாடு என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்தில் 25,000 வரையிலான சிங்கள குடும்பங்கள் இருந்தன. இப்போது எத்தனை பேர் இருக்கின்றனர்? உண்மையில் இன சுத்திகரிப்பு நடந்திருந்தால் சிங்களம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராகவே நடந்திருக்கும். இதனால் இந்த எம்பிகளுக்கு சரியான பாதையை காட்டுங்கள். இல்லாவிட்டால் இவர்களை விரட்டி அடியுங்கள் என்று நான் தமிழ் முக்கியஸ்தர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகள் மற்றும் தாய்மார்கள் எதிர்கொள்ளும் மந்த போசனை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் தொடர்பில் சபையில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அரசாங்கம் எந்த பதில்களையும் வழங்கவில்லை என்றும் அதற்கு பொறுப்பான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாகி இருக்கவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்கத்தினதும் பொறுப்பான அமைச்சர்களினதும் செயற்பாடு கவலைக்குரியதுடன் அதிருப்தியையும் தெரிவிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பிள்ளைகள் மற்றும் தாய்மார்களின் மந்த போசனை தொடர்பான சபை ஒத்திவைப்பின் 2வது நாள் விவாதத்தின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்கு உள்ளாக்கும் வகையில் பிள்ளைகள் மற்றும் தாய்மார்கள் மந்த போசனை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டு பாதிப்பை எதிர்கொண்டுள்ளமை குறித்து சர்வதேச மட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்ட போதிலும் அது தொடர்பாக அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் செயற்படுவதாக அவர் கவலை வெளியிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் கடந்த 2 நாட்களாக சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்று வருகின்றது. இருப்பினும் பொறுப்பான சுகாதாரத்துறை அமைச்சர் 2 நாள் விவாதத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 13 அரசியல் கைதிகள் தம்மை விடுவிக்க கோரி உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இவர்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் ஏனையவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர்களுக்கு இன்னும் அந்த பிணை வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் அதில் ஒரு பகுதியினர் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதே நேரத்தில் இந்த கைதிகளையும் மகசின் சிறைச்சாலைக்கு சென்று நேரடியாக சென்று அவர்களை பார்வையிட்டு அவர்களுடைய நிலவரம் தொடர்பாக எங்களுக்கு பெற்றோர்கள் ஆகிய எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரத்தில் மனிதநேயத்தோடு செயற்படக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரிடத்திலையும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றனர். காணாமல் போனவர்கள் தொடர்பாக சர்வதேச சமூகமும் நீதியை பெற்றுத் தருவதில் தாமதித்து வருவதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் கவலை வெளியிட்டுள்ளார். வடகிழக்கில் இருக்கின்ற தாய்மார் தங்களுடைய உறவுகளை தேடி 2000 நாட்களாக வீதியில் இருந்தார்கள். இன்னும் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தவில்லை. சர்வதேசத்திற்கு நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். அந்த முறைப்பாட்டுக்கு கூட எங்களுக்கு நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்பது இந்த சர்வதேச அமைப்புகளும் எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தாமதிக்கின்றது என்று கூறுகின்ற போது இது நீதியை மறுக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இன்றைய நாளில் அன்றாபுரத்திலே காணாமலாக்கப்பட்ட ஒரு கணவனுக்காக வந்திருக்கின்ற ஒரு தாயோடு வந்து நிற்கின்றோம். 2014ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த காணாமலாக்கப்பட்ட தன்னுடைய கணவனுக்கு நிகழ்ந்தது என்ன என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை.
எனவே இது தொடர்பாக சர்வதேச ஐநா மனித உரிமை அமைப்புக்கு 2014ஆம் ஆண்டு முறைப்பாடு செய்யப்பட்டும் இன்றைய நாள் வரையிலே அந்த முறைப்பாடு கிடைத்தது என்று கூட பதில் கிடைக்கவில்லை. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் இல்லம் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 மற்றும் 23 வயதான கோகந்தர பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே கடந்த மே மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்குள் பிரவேசித்து அங்கிருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக கூறப்படும் மற்றொரு சந்தேக நபர் கைதாகியுள்ளார். பொரலஸ்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதான குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு பகுதியில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் ஷக்ரான் ஹாசிமின் மனைவி உட்பட 6 பேரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஷக்ரான் ஹாசிமின் மனைவி அப்துல் காதர் பார்த்திமா கதியா 2019 ஏப்ரலில் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பின் பின்னர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் 6 பேரின் வருகையை ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக உறுதி செய்த பின்னர் அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் திலனிகமகி உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் தற்போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சோளம் மற்றும் உளுந்து ஆகியவற்றின் இறக்குமதிகளுக்கு விசேட சரக்கு வரிகளை விதித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 கிலோகிராம் நிறையுடைய சோளம் மற்றும் உளுந்து ஆகியவற்றிற்கு 10 ரூபாய் வரியாக விடப்படவுள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதி வரை அமுலாகும் வகையில் குறித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எட்டப்படவில்லை என லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் லாப் எரிவாயு நிறுவனம் உள்நாட்டு எரிவாயு கொள்கலன்களின் விலையை மேலும் குறைக்க உள்ளதாக கடந்த 21ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதற்கமைய லாப் எரிவாயுவின் விலைகள் இந்த மாதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் 12.5 கிலோகிராம் எடை கொண்டு லாப் எரிவாயு கொள்கலன்களின் தற்போதைய விலை 5800 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் எடை கொண்ட கொள்கலனின் விலை 2320 ரூபாவாகவும் 2.5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு கொள்கலனின் விலை 928 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.